அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சாதித்திருக்கிறோம். ஈரான் அமெரிக்கா இடையில் எந்த நேரத்திலும் ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது. ஈரானுடைய பக்கத்திலும் சரி, அமெரிக்க இஸ்ரேலினுடைய பக்கத்திலும் சரி மிகப்பெரிய தயார்படுத்தல்கள் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தற்போது மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு பதற்றமான பகுதியாக மாறியிருக்கின்றது. துருக்கி கவுதிப்படை ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஈரானில் கடந்த 20 தினங்களாக ஏறக்குறைய இடம்பெற்று வந்த போராட்டம், அதன் பின்னணியில் யாரெல்லாம் இருந்தார்கள், எத்தனை உளவாளிகளும் கலவரத்தை தூண்டியவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள், அதன் பின்னர் ஈரானுக்கு ஆதரவாக நேற்று இஸ்பஹானாக இருக்கலாம், கெர்மான்ஷாவாக இருக்கலாம், மசூத் பல்வேறுபட்ட நகரங்களில் திரண்ட லட்சக்கணக்கான, லட்சம் என்று கூட சொல்ல முடியாது, மில்லியன் கணக்கான மக்களினுடைய பேரெழுச்சி இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. எப்படியாவது இந்த கலவரத்தை மிகப்பெரிய கலவரமாக, வன்முறை களமாக மாற்றி ஈரானுடைய ஆட்சி, அயதுல்லா அல் ஹமேனியினுடைய இஸ்லாமிய குடியரசின் ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்று நினைத்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது என்றால் எந்த ஒரு விடயமும் தெளிவாக கூறப்பட்டது. ஏனெனில் குறிப்பாக அவர்களுடைய ஊடகங்கள் தொடர்ச்சியாக ஈரான் ஆட்சி கவிழ்ந்து விட்டது, ஈரான் ஆட்சி கவிழ்ந்து விட்டது, ஈரான் கதை முடிந்து விட்டது என தொடர்ச்சியாக தங்களுடைய ஊடகங்களில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இவற்றையெல்லாம் கடந்து ஈரான் போராட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏனெனில் இஸ்ரேலின் மொசாட் உளவாளிகள் அங்கே செயற்படுகின்றார்கள், சிஐஏ உளவாளிகள் செயற்படுகின்றார்கள், பல்வேறுபட்ட ஆயுத குழுக்களை, தங்களுக்கு ஆதரவானவர்களை வன்முறையில் ஈடுபடுவதற்காக இறக்கி இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் கடந்து ஈரான் இந்த போராட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி இருந்தார்கள் என்பதுதான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். என்ன நிலையில்தான் இந்த போராட்டத்தின் மூலம் அடைய முடியாததை இராணுவத்தின் மூலம் அடைவதற்கு அமெரிக்கா துடித்து கொண்டிருப்பதை ட்ரம்பினுடைய கூட்டாளிகள் கெர்சாத், மார்க்கோ ரூபியோவினுடைய பேச்சுக்களில் தெளிவாக காண முடிகின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் பிரிட்டன், ஜெர்மன், இத்தாலி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் தூதர்களுக்கு ஈரான் வகுப்படுத்தியிருக்கின்றார்கள், படம் காட்டி வகுப்படுத்தியிருக்கின்றார்கள். என்ன விடயம் என்று சொன்னால், ஈரான் போராட்டம் ஆரம்பித்த நாள் முதலே மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவான செய்திகளை வெளியிட்டு வந்த ஐரோப்பிய, அமெரிக்க, இஸ்ரேலிய ஊடகங்கள், அதிலும் இந்த தூதுவர்கள் ஒருபடி மேலே சென்று ஈரானிய அரசு, அயதுல்லா அல் ஹமேனியின் உடைய படைகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் போராட்டக்காரர்கள் மீது வன்முறையை பிரயோகித்து விடக்கூடாது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து விடக்கூடாது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு தடியடி நடத்திவிடக்கூடாது என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார்கள். யாருக்கு மீது வன்முறை பிரயோகிக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அரச கட்டிடங்களை தீ வைத்து கொளுத்துவர்கள், அரசு பேருந்துகளை தீ வைத்து கொளுத்துவர்கள், அரசு ரயில்வே நிலையங்களை தீ வைத்து கொளுத்துவர்கள், வணிகர்களின் வர்த்தக நிலையங்களை தீ வைத்து கொளுத்துவர்கள், மசூதிகளை, வழிபாட்டிடங்களை தீ வைத்து கொளுத்துவர்கள், IRGC இராணுவத்தை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வர்கள், இராணுவத்தினரை பிடித்து சென்று உயிரோடு தெருக்களில் போட்டு கொளுத்துபவர்கள், இவர்கள் மீது இராணுவமும் போலீஸும் கைகட்டி வேடிக்கை பார்த்தபடி எந்த ஒரு வன்முறையும் பிரயோகிக்கக்கூடாது என்று அழுத்தம் கொடுத்தார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு பாருங்கள். அமெரிக்காவில் சாதாரணமாக ஒரு அமெரிக்க இராணுவத்தினரை ஒரு பெண் முறைத்து விட்டார் என்பதற்காக ICC ஒரு அப்பாவி பெண்ணை சுட்டுப்படுகொலை செய்திருக்கின்றார்கள். மினோபோலிஸில் அதற்கான போராட்டம் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவை தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது ட்ரம்பினுடைய அடாவடித்தனங்களுக்கு எதிராக. இந்த சூழ்நிலையில் நேருக்கு நேராக துப்பாக்கிகளை கொண்டு வந்து இராணுவத்தினரையும் மக்களையும் படுகொலை செய்பவர்களையும், அரசு சொத்துக்களையும் மக்கள் சொத்துக்களையும் கொளுத்தி நாசம் செய்பவர்கள் மீதும் எந்த விதமான ஒரு வன்முறையும் பிரயோகிக்க கூடாது என்று ஐரோப்பிய ஊடகங்களும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்வதுதான் மிகப்பெரிய வேடிக்கையிலும் வேடிக்கை. இந்நிலையில்தான் ஈரான் நேற்று அனைவரையும் அழைத்திருக்கின்றார்கள். ஜெர்மன் தூதுவர், பிரிட்டன் தூதுவர், இத்தாலி தூதுவர், பிரான்சினுடைய நாட்டு தூதுவர்கள் வாருங்கள், வெளியுறவு அமைச்சகத்திற்கு ஈரானில் அழைக்கப்பட்டு இந்த போராட்டம் ஆரம்பத்தில் எவ்வாறு போராட்டமாக ஆரம்பித்தது, வன்முறை கும்பல்கள் யார், இந்த வன்முறைகளுக்கு காரணம்,
எவ்வளவு வன்முறைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, ஆயுததாரிகள் எங்கெல்லாம் போலீஸ் இராணுவத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துகின்றார்கள், இவர்கள் மக்கள் கிடையாது, கலவரக்காரர்கள், கூலிப்படைகள் என்பதை தெளிவாக வீடியோ படம் போட்டு காட்டியிருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏனெனில் ஈரான் ஒரே நேரத்தில் பல முனை தாக்குதல். ஒன்று மக்கள் எழுச்சியை காட்டி தங்களுக்கான ஆதரவை காட்டியிருந்தார்கள். அமெரிக்கா தாக்கினால் நாங்களும் திருப்பி தாக்குவோம் என்று தங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள். மூன்றாவது, இந்த ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக மறைமுகமாக ஈரானுக்குள் இருந்து கொண்டு தூதரகங்களை வைத்து ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்வர்களை நேரடியாக சம்மன் அனுப்பி வரவழைத்து அவர்களுக்கு வீடியோ பதிவுகளை காண்பித்து, உங்கள் நாடுகளுக்கு சொல்லுங்கள், உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு சொல்லுங்கள், இங்கே என்ன நடந்திருக்கின்றது, இது போராட்டம் கிடையாது, கலவரம். எத்தனை கலவரக்காரர்கள் இவ்வளவு அரசு சொத்துக்களையும் இராணுவத்தையும் கொலை செய்திருக்கின்றார்கள் என்பதை ஈரான் தெளிவுபடுத்தியதன் பின்னர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி முகத்தில் அறைந்ததைப் போல ஒரு சம்பவத்தை செய்திருக்கின்றார்கள். அடுத்து டெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்களுக்கு வழங்கிய விளக்கத்தில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி, சமாதான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம். குறிப்பாக அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் அமைச்சர் அரக்ஷி இஸ்மாயில் பகாஜி ஆகியோருக்கு இடையில் தொடர்புகள் தொடர்கின்றன. சுவிட்சர்லாந்து வழியாக ஒரு பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை நாங்கள் திறந்தே வைத்திருக்கின்றோம். ஆனால் பேச்சுவார்த்தையை மீறி ஒரு போர்தான் செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவும் மேற்கத்திய உலகமும் முடிவு செய்தால் அந்த போருக்கும் எங்களுடைய கதவுகள் திறந்தே இருக்கின்றன. எங்களுடைய IRGC இராணுவ படை போருக்கு ஒரு முழுமையான உச்சபட்ச தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அது இஸ்ரேலாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம். இங்கு ஒரு போர் ஏற்பட்டால் நாங்கள் களத்தில் சந்திப்போம். எந்த ஒரு போருக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம். அனைத்து வன்முறைகளும் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. நகரங்கள் அமைதியாக இருக்கின்றன. மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பிக் கொண்டிருக்கின்றது. இணையதளம் விரைவில் முற்றாக பாவனைக்கு கொண்டு வரப்படும் என்பதை அரக்ஷி தெளிவுபடுத்திய பின்னர், நாங்கள் சமாதானத்திற்கான கதவுகளை திறந்து இருக்கின்றோம், அதற்காக போருக்கு அச்சப்படுவதென்று அர்த்தம் கிடையாது, முழுமையான போருக்கு நாங்கள் தயார் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதேபோல் IRGC இராணுவம் மிகப்பெரிய தயார் நிலையில் இருக்கின்றார்கள். ஏனெனில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது அறிவித்திருக்கின்றார், வெள்ளை மாளிகை ஈரானிலிருந்து அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று, அவசரமாக வெளியேற வேண்டும். அப்படி என்றால் ஈரான் மீது ஒரு விமான தாக்குதல், வான்படை தாக்குதலை அமெரிக்க விமானங்கள் நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கடந்த முறையும் கூட இஸ்ரேல் அமெரிக்கா அங்கு தாக்குதல் நடத்துவதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்பாக ஈரானிலிருந்து அமெரிக்கர்களை வெளியேற்றினார்கள். அதே போன்ற அறிவிப்பு வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் IRGCயும் இம்முறை நேருக்கு நேர் மோதுவதற்கு அமெரிக்காவுடன் தயார் நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான முறுகலுக்கு செல்வதற்கு முன்பு எலான் மாஸ்க் ஈரானில் மிகப்பெரிய மூக்குடைவை சந்தித்திருக்கின்றார். எலன் மாஸ்கின் உடைய ஆணவத்திற்கு ஈரான் முகத்தில் ஒரு குத்து விட்டதைப் போல ஒரு சம்பவம் செய்திருக்கின்றார்கள். ஈரானில் போராட்டம் வலுவடைந்த போது, கலவரக்காரர்கள் மிகப்பெரிய வன்முறைகளில் இறங்கிய போது, அவர்கள் இந்த இணையங்கள் மூலமாக சமூக வலைத்தளங்கள் ஊடாகவே ஒருங்கிணைகின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட ஈரான் அரசு உடனடியாக இணைய பாவனையை தடை செய்தார்கள். ஈரான் முழுவதும் ஒரே நாளில் இணைய பாவனை முற்றுமுழுதாக இன்டர்நெட் நிறுத்தப்பட்டது. ஆனால் எலன் மாஸ்க் ஒரு நாட்டில் குழப்பம் ஏற்படுகின்றது. அது அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடென்றால் அப்படியே விட்டு விடுவார்கள். அமெரிக்காவுக்கு எதிரான, அமெரிக்காவுக்கு அடிபணியாத நாடுகள் என்று சொன்னால் எலன் மாஸ்க் தன்னுடைய ஸ்டார்லிங்க் இணையதளத்தை உடனடியாக அந்த இடத்திற்கு இலவசமாக வழங்கி விடுவார். ஏனெனில் தன்னுடைய அமெரிக்காவினுடைய ஒரு தொழிலதிபர் தான் எலன் மாஸ்க். அந்த ஸ்டார்லிங்க் இலவசமாக அங்கு இணையத்தை வழங்கி இணையத்தினூடாக போராட்டங்களை ஒருங்கிணைத்து அரசுக்கு எதிரான குழப்பங்களை ஊக்குவிப்பார்கள். இதேபோன்ற நடவடிக்கைகளை பல இடங்களில் எலான் மாஸ்க் செய்து வருகின்றார். குறிப்பாக 2022ஆம் ஆண்டு ஈரானில் ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஹிஜாப் போராட்டம் ஆரம்பித்த போது கூட இணையத்தை ஈரான் அரசு துண்டித்த பின்னர் எலான் மாஸ்க் தன்னுடைய ஸ்டார்லிங்கினூடாக அங்கு இலவச இணைய சேவையை வழங்கியிருந்தார்கள். தற்போதும் எலான் மாஸ்க் உடனடியாக தன்னுடைய ஸ்டார்லிங்கை அங்கு செயல்படுத்தி இலவச இணைய சேவை வழங்கப்பட்டு அங்கு நடக்கக்கூடிய காட்சிகள், செய்திகள் மிகைப்படுத்தப்பட்டு வெளியுலகுக்கு காட்டப்பட்டன. போராட்டக்காரர்கள் இணையத்தை பயன்படுத்தி ஒருங்கிணைந்து கொண்டார்கள். மேலும் போராட்டத்தை வலுப்படுத்துவதற்கு இணையம் முக்கியம் என்பதற்காக மிக வேகமாக ஈரானுக்குள் ஸ்டார்லிங் செயற்படுத்தப்பட்டது. ஆனால் மிகப்பெரிய ஒரு அதிசயம், உலகில் இதுவரை எந்த நாடும் செய்யாத ஒரு சம்பவத்தை ஈரான் செய்திருக்கின்றார்கள்.
ஸ்டார்லிங் அங்கு செயல்படுத்தப்பட்டு 3 முதல் 4 மணி நேரத்துக்குள் 85% ஸ்டார்லிங்கின் உடைய இணையத்தை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். செய்மதி மூலம் ஒளிபரப்பக்கூடிய எந்த ஒரு தடுப்பு சாதனங்களாலும் ஸ்டார்லிங் இணையத்தை தடுக்க முடியாதது என்று எலன் மஸ்கும் ட்ரம்பும் பெருமை பேசக்கூடிய அந்த ஸ்டார்லிங்கினுடைய இணையத்தை ஈரான் தனது வான்வெளியில் 5000 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இராணுவ ஜாமர்களை வைத்து மிகப்பெரிய அளவில் சுக்குநூறாக்கி விட்டார்கள். எலன் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்கை செயலிழக்க செய்து விட்டார்கள். எந்த ஒரு மின்னணு உபயந்திரங்களாலும் எலக்ட்ரோ வார்ஃபேர்னாலும் தங்களுடைய ஸ்டார்லிங்கை செயலிழக்க செய்ய முடியாது. எந்த இயற்கை பேரிடர், இடி, மின்னல், மழை, வெளித்தலையீட்டை கடந்து செய்மதிகள் மூலம் இணையத்தை வழங்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்று பெருமை பேசி வந்த ஸ்டார்லிங் முதல் தடவையாக உலகில் ஒரு நாட்டினால் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்டார்லிங்கும் முற்றாக செயலிழப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை இன்று மேற்கத்திய ஊடகங்களே பெருமை பேசுகின்றார்கள். ஈரான் பெஸ்ட் கண்ட்ரி முதலாவது நாடாக ஸ்டார்லிங்கை முற்றாக நிறுத்தி இருக்கின்றார்கள். ஸ்டார்லிங்கின் இணைய செய்மதி இணையத்தை செயற்படாத அளவுக்கு ஈரான் இராணுவத்தினுடைய ஜாமர்கள் வேலை செய்திருக்கின்றன என்பது மிலிட்ரி கிரேட் ஜாமர்கள் குறித்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றன. ரஷ்யா உக்ரைன் போரில் கூட ரஷ்ய தாக்குதலில் உக்ரைனின் இணைய பகுதிகள் பல இடங்களில் இன்டர்நெட் துண்டிக்கப்பட்ட போது ஸ்டார்லிங் உடனடியாக அங்கு இணைய சேவையை அமல்படுத்தி உக்ரைன் இராணுவம் துல்லியமாக ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துவதற்கு உதவி செய்திருந்தார்கள். அந்த இணையத்தை கூட ரஷ்யாவினால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. வேறு பல நாடுகளில் கூட, இது போன்ற பெரிய நாடுகளில் கூட இவ்வாறான தடுப்புகளை மேற்கொள்ளாத நிலையில் ஈரான் முதல் தடவையாக தங்களுடைய தொழில்நுட்பத்தை இராணுவ ஜாமர்களை பயன்படுத்தி எலக்ட்ரோ ஷீல்டு என்று சொல்லக்கூடிய தரைத்தள முனையங்களுக்கு இடையிலான ஃப்ரீக்குவன்சி முற்றிலும் மறைத்து அவர்கள் எலன் மாஸ்கின் முகத்தில் கரியை பூசி இருக்கின்றார்கள். ட்ரம்ப் எலன் மாஸ்க் நினைத்ததைப் போல ஸ்டார்லிங்கும் அங்கு செயலிழப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. ஈரானுடைய தொழில்நுட்ப திறன் எதிரிகளை வியப்பில் ஆழ்த்தி இருக்கின்றது. மேற்கத்திய ஐரோப்பிய ஊடகங்களில் ஈரான் எவ்வாறு ஸ்டார்லிங்கை செயலிழப்பு செய்தார்கள் என்ற விவாதங்கள் தற்போது எழுந்திருக்கின்றன. இனி ஈரானுடைய மிலிட்ரி ஜாமர்களுக்கான சந்தை வாய்ப்பு அதிகரிக்கப் போகின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னொரு விடயத்தையும் அவர்களுக்கு இதில் அனுகூலமாக இருக்கின்றது. ஸ்டார்லிங் அங்கு உடனடியாக செயல்படுத்தப்பட்ட போது யாரெல்லாம் இந்த ஸ்டார்லிங் இணையத்தை பயன்படுத்துகின்றார்களோ, ஸ்டார்லிங்கினுடைய டிஸ்குகளை பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள் அமெரிக்க உளவாளிகள் இஸ்ரேல் உளவாளிகளுடன் தொடர்பட்டவர்கள் என்பதை இலகுவாக அவர்களை கைது செய்வதற்கும் அல்லது அவர்களை கண்காணிப்பதற்கும் ஒரு வாய்ப்பையும் ஈரானுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனால் யாரெல்லாம் ஸ்டார்லிங்கை வேகமாக அங்கு பயன்படுத்த ஆரம்பித்தார்களோ அவர்கள்தான் கலவரத்தினுடைய மூல காரணமாக இருக்கக்கூடியவர்கள் என்பதும் ஈரான் அரசுக்கு, ஈரான் போலீசாருக்கு சைபர் கிரைம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு ஈரானுக்குள் நடந்த சம்பவங்கள் இவ்வாறான ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது இன்று துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானிலிருந்து விலகி இருக்குமாறு துருக்கி எச்சரிக்கை விடுக்கின்றது. மேலும் போராட்டக்காரர்களை தூண்டி விடுவதனூடாக ஈரான் ஆட்சியை நீங்கள் கவிழ்த்துவிட முடியாது. மேலதிக வன்முறைகள் அங்கு மக்களுக்கே பாதிப்புகளை ஏற்படுத்தும். அமெரிக்கா இஸ்ரேல் இந்த விடயத்தில் தள்ளி இருப்பது சிறந்த விடயம் என முதல் தடவையாக துருக்கி அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டோம், கெர்மான்ஷா ஈரான் எல்லையினூடாக குர்திஸ் படைகள் ஈரானுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக குர்திஸ் ஆயுததாரிகள் உள்ளே நுழைந்த போது துருக்கி உளவுத்துறை துல்லியமான தகவல்களை ஈரான் இராணுவத்துடன் பகிர்ந்து ஈரான் இராணுவம் எல்லையிலேயே அவர்களை சுட்டு தள்ளியிருந்தார்கள். அதில் ஈரான் இராணுவத்திற்கும் உயிரிழப்பு ஏற்பட்டது. மீண்டும் துருக்கி ஒரு எச்சரிக்கை. இவருடைய துருக்கி உண்மையில் தெரிந்து விட்டார்களா என்று நினைக்கும் அளவுக்கு துருக்கியினுடைய செயற்பாடுகள் மாறி இருக்கின்றது. ஈரானில் நீங்கள் தள்ளி இருங்கள், ஈரானுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று துருக்கியினுடைய அறிவிப்பு வந்திருக்கின்றது. அடுத்து கவுதி படையும் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். ஈரான் இஸ்லாமிய குடியரசு வீழ்ச்சியுற்றுவிட்டால் மொத்த அரபுலகமும் இந்த மத்திய கிழக்கும் அமெரிக்க இஸ்ரேலினுடைய அடிமைகளாக மாறிவிடும். இது கவுதிகள் சொல்கின்றார்களோ இல்லையோ, உண்மை நிலைப்பாடு இதுதான். ஏனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அடிபணியாத ஒரே மத்திய கிழக்கு நாடு ஈரான். ஈரானும் வீழ்ந்துவிட்டால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளும் அவர்களின் அடிமைகளாக மாறிவிடுவார்கள் என்பதை
சவுதி அரேபியா முதல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முதல் கத்தார் வரை உணர்ந்து கொள்ள மறுக்கின்றார்களா அல்லது உணராமல் இருக்கின்றார்களா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. கவுதிகள் கூறுகின்றார்கள், ஈரான் வீழ்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஈரானை யாரும் வீழ்த்துவதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தினால் எங்கள் தாக்குதல் செங்கடலில் அமெரிக்க கப்பல்களுக்கு எதிராகவும் ஸ்டேலை நோக்கியும் உடனடியாக ஆரம்பிக்கும். ஈரானுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் ஆதரவாக களமிறங்குவோம் என்பதை கவுதி படை வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார்கள். துருக்கி விலகி இருக்குமாறு அறிவிக்கின்றார்கள். கவுதி படை நாங்களும் களத்திற்கு வருவோம் என்று அறிவிக்கின்றார்கள். அமெரிக்கா தங்களுடைய நாட்டு மக்களை வெளியேறுமாறு அறிவிக்கின்றார்கள். ஸ்டேலினுடைய நெதன்யாகு அவசரமாக போர் அமைச்சரவையை கூட்டி மிகப்பெரிய அளவில் அங்கு கூட்டம் போடப்படுகின்றது. ஒருவேளை அமெரிக்கா ஈரானை தாக்கினால் ஈரான் நிச்சயமாக ஸ்டேலை தாக்குவார்கள், அந்த தாக்குதலை எவ்வாறு எதிர்கொள்வது என்று மிகப்பெரிய மந்திர ஆலோசனைகள் நடத்தப்படுகின்றன. இது ஒரு போர் ஈரான் அமெரிக்கா இடையில், ஈரான் ஸ்டேல் இடையில் மத்திய கிழக்கில் ஏற்பட போகின்றது என்பதை கட்டியம் கூறுவதாகவே தெரிகின்றது. ஒரு வேளை ஏதாவது மாற்றங்கள் அதிசயங்கள் நடந்து போர்முகங்கள் கலைந்து சென்றால் மகிழ்ச்சி, ஆனால் போருக்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றன. ஈரானும் கூறிவிட்டார்கள், எங்களை அச்சுறுத்தி அடிபணிய வைக்க முடியாது, பேச்சுவார்த்தை கௌரவமான முறையில் எங்கள் இறையாண்மையை மதிக்கும் முறையில் இருந்தால் சரி, அல்லாவிட்டால் போரிடுவோம் என்பதை ஈரானும் இப்போது தயாராகிவிட்டார்கள். நேற்று ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலால் ஜார்னி அவர்கள் கூறுகின்றார், இந்த கூட்டம் அயதுல்லா அல் ஹமேனிக்காக சேர்ந்த கூட்டம் என்பதற்கு அப்பால் அமெரிக்கா ஈரான் ஸ்டேல் ஒரு போர் ஏற்பட்டால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக திரண்ட கூட்டம், இவ்வளவு மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள், ஸ்டேல் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு இத்தனை லட்சம் மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்று அவர் வெளிப்படையாக அறிவிக்கின்றார். இந்த மக்கள் கூட்டம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக வந்த கூட்டம். எங்களுக்குள் பல பிளவுகள் இருந்தாலும் பொது எதிரியை நாங்கள் எதிர்கொள்வோம் என்று அவர் வெளிப்படையாக எச்சரிக்கின்றார். கவுதி படையினுடைய எச்சரிக்கை இவ்வாறு இருக்கின்றது. நிலைமைகள் இவ்வாறு மாறிக்கொண்டிருக்க சீனா என்று ஒரு அறிவிப்பை விடுகின்றார்கள். சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம், மற்ற நாடுகளின் உள்விவகாரங்களில் தலையிடுவதை நாங்கள் எப்போதும் எதிர்க்கின்றோம். ஒரு நாட்டுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதையோ உள் விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதையோ ஏனைய நாடுகள் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஈரானிய அரசாங்கமும் மக்களும் தற்போதைய நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சமாளித்து நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவார்கள் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் என்று சீனா ஒரு அறிவிப்பை இன்று வெளிப்படையாக விடுத்திருக்கின்றார்கள். அதேபோல வடகொரியாவும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். ஈரானின் உள் விவகாரங்களில் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு மேற்கத்திய நாடுகள் முயற்சி செய்வதாகவும், நாடுகளை சீரழிக்கும் போக்கையும் அழிக்கும் போக்கையும் அமெரிக்காவும் கூட்டாளிகளையும் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று வடகொரியாவும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். ரஷ்யாவிலிருந்து இராணுவ கார்கோ விமானங்கள் ஈரானுக்கு கடந்த சில வாரங்களாகவே சென்று வந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அமெரிக்காவை தொடர்ந்து சில ஐரோப்பிய நாடுகளும் ஈரானில் இருக்கக்கூடிய தங்கள் குடிமக்களை வெளியேறுமாறு அறிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலைகள் ஈரான் அமெரிக்க போரை மிக நெருக்கமாக்கிவிட்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிரான போராட்டம் மேலும் தீவிரமடைந்திருக்கின்றது. அமெரிக்க தேசிய காவல் படையினுடைய அட்டூழியங்கள், ட்ரம்பினுடைய அடாவடித்தனங்கள், அத்துமீறல்களை கண்டித்து அமெரிக்க குடிமக்கள் இன்று 4வது நாளாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினமும் போராட்டக்காரர்கள் கோபமடைந்து அரசு வாகனங்கள், போலீசாரினுடைய வாகனங்கள், கார்களை தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றார்கள். தீ பற்றி எறியக்கூடிய காட்சிகள், அந்த வீடியோ பதிவுகள் வெளியாக இருக்கின்றன. அமெரிக்க சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட இந்த காட்சிகளை நாங்கள் யூடியூப்பில் பதிவேற்ற முடியாது. எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் அந்த காணொளிகளையும் நீங்கள் பார்க்க முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, எனவே ஈரான் ஸ்டேல் ஈரான் அமெரிக்கா போர் ஏற்பட்டால் இது தனியே ஈரான் ஸ்டேல் ஈரான் அமெரிக்க போராக நின்று விடுமா, அல்லது முழுமையான ஒரு மத்திய கிழக்கையும் போருக்குள் தள்ளிவிடுமா என்பதுதான் மிகப்பெரிய கவலையாகவும் அச்சமாகவும் தற்போது மத்திய கிழக்கு முழுவதும் எழுந்திருக்கின்றது. அடுத்து என்ன விடயங்கள் எல்லாம் உலக அரசியலிலும் இந்த பிராந்தியத்தில் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.